எப்படான்னு காத்திருக்குமா இந்த சிலிண்டர்னு தெரியல. நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது தான் அது நம்மள பழிவாங்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் இன்னைக்கு வந்து மாவுலாம் அரைக்கணும். சிம்பிளா ஏதாவது ஒரு வேலைய முடிக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து சிலிண்டர் இந்த மாதிரி பண்ணது காலையிலேயே டென்ஷன் ஆயிடுச்சு. நிஹாலுக்கு வேற ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் இல்லையா? லேட் ஆயிடுச்சு. அதனாலே அவன் ஸ்கூல் கிளம்ப. ஸோ நம்மக்கிட்ட இண்டக்ஷன் அடுப்பு கிடையாது. வீணா போயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து நம்மக்கிட்ட இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்து எப்போதும் புக் பண்ணதோட சிலிண்டர் உடனே வந்துரும். நம்மளுக்கு இந்த தடவை புக் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இன்னும் கைக்கு சிலிண்டர் வரவே இல்லையா? நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தாலும் மாடியில் தூக்கிட்டு வரதும் சிரமம். அதனால சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு இண்டக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. வைக்க இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இண்டக்ஷன் வந்து திரும்ப இது பண்ணலை. ஸோ இவங்க சொன்னதுனால எடுத்து இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சரி எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் பண்ணிவிட்டு நிஹால் ஸ்கூலில் அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா, இது நேற்றே இந்த கொரியர் வந்து இருந்தது. இது ஆக்சுவலாக என்னன்னாக்கா சாரீ பேக் தான். பட் இது ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். உமா வந்து இது மிஷினுக்கு உள்ள தையல் ஐட்டம் எல்லாம் இதில் வந்து நூல்கண்டு பாபின்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு இது வச்சு நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். நீ உன்னோட மெஹந்தி திங்ஸ்லாம் போட்டு இது பண்ணிக்க நான் ஆர்டர் போட்டுட்டா. வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து சாரீ பேக் மாதிரியே இருந்துச்சு. சரி பரவாயில்ல இதுவுமே யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். என்னோட திங்ஸ் எல்லாமும் அங்கங்கே அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கேன். கட்டிலுக்கு கீழே சோஃபாவில் அங்கங்கன்னு வச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இது ஒரே பேக்காக வச்சுட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இது வந்து நான் என்னோட திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுட்டேன். அம்மா வந்து தையலுக்கு உள்ளது எல்லாத்தையுமே இதில் மிஷினுக்கு பக்கத்துலேயே சோஃபாலே இந்த பேக்கில் வச்சு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிட்டா. மிஷினுக்கு வந்து நூல்கண்டு பாபின் இது எல்லாமே ஊக்கு அது இது எல்லாமே தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அதுவுமே அங்கங்கே இதாக இருக்கும். இங்கே வந்து செல்ஃப் இல்லை. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரே மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணலாம். பாக்ஸு செட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம்டா. அது வைக்கணும். இடமும் இருக்கணும் இல்லையா? இடத்துக்கு இது ஓகேவாக இருக்குது. ஓகே இந்த பேக்லேயே எல்லாமே 2 பேருமே செட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையா, நம்ம ரெகுலராக நம்ம வந்து ட்ரெஸ்லாம் இது பண்ணுறதெல்லாம் செல்ஃபில் அங்கங்கே வச்சுருப்போம் மடித்த துணியெல்லாம். அது வந்து அந்த மாதிரி வைக்காமல் அது பேக்கில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய சாரீ பேக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் வந்து மாவுலாம் இது பண்ணிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே சோறு வடித்து ஆக்குவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த குக்கரில் விசில் இல்லாமல் புழுங்கல் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். விசில் போடாமல் அதாவது வெயிட்டு வைக்காமல் சோறு நல்லா முக்கால் இதுக்கு வந்ததுக்கப்புறமா கேஸ்கெட் போட்டு மூடிட்டேன். ஏன்னா விசில் விட்டு ப்ரெஷர் வச்சு இது பண்ணுறது இங்கே யாருக்குமே பிடிக்காது டேஸ்ட். அதோடு இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் யாருக்குமே இங்கே நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணிக்கிட்டாச்சு. சோறுமே நல்லா தான் வந்திருந்தது. இன்றைக்கி இண்டக்ஷன்லேயே ஒரே வேலை. பட் கேஸ் அடுப்பை விட என்னமோ இந்த இண்டக்ஷனில் வேலை பார்க்குறது ஏனம்லாம் அதிகமாக செலவாகாமல் சிம்பிளாக முடிகிற மாதிரி தோணும். ஆனால் லேட் ஆகும். ஏன்னா ஒரே அடுப்பில் வந்து எல்லாத்தையுமே எடுக்கணும்னா கஷ்டம் தானே. ஸோ இன்றைக்கி சிம்பிள் மெனுவாக ரசம் முட்டை அவிச்சிட்டு வச்சுக்கிட்டாச்சு. நிஹால் வந்து எனக்கு முட்டை பொரிச்சு ரைஸ் பரட்டி தாங்கன்னா அவனுக்குமே செஞ்சு கொடுத்தாச்சு. அப்பாடா இன்றைக்கி நம்மளுக்கு ரெஸ்ட்டாக இருக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி இங்கே பார்த்து இந்த வேலை நடந்ததுனால ரொம்பவே வேலை சுத்தாவே இருந்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கோ இல்லையா, இன்றைக்கி நம்ம கேஸ் அடுப்புக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட். பாவம் அதுவும் நம்மளை மாதிரி ஓயாமல் வேலை பார்த்துட்டு தானே இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்த விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.